ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவக்காயில் கூட்டு பொரியல்னு தான் வச்சு சாப்பிட்ருப்பீங்க. இது மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கோவக்காயை இது மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து அரிஞ்சிக்கணும். மெலிசாக அரிஞ்சிக்கிட்டேன் பாருங்கள். கோவக்காயெல்லாம் அரிஞ்சு எடுத்துகிட்டு நான் வந்து 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. அதை நல்லா வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துட்டாச்சு. கடாய் காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போடுறேங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் போடுறோம். பெரிய வெங்காயம் நான் 2 வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு ஒரு 10 பல் பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து தாளித்து விட்டுக்கலாங்க. பொடி ஐட்டத்தில் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போடுறேங்க. சாம்பார் தூள் 2 டீஸ்பூன் போடுறோம். மல்லித்தூள் வந்து ஒரு 4 டீஸ்பூன் வந்து போடுறோம். இதையெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வந்து வணக்கி விடணுங்க. எண்ணெயில் வணக்கினா தான் குழம்பு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இந்த பொடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெயில் வணக்கி விட்டுருலாங்க. அப்போ தான் வந்து குழம்பு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் வெங்காயம் பொடியெல்லாம் நல்லா வந்து எண்ணெயில் வணங்கிடுச்சிங்க. நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த கோவக்காயை நல்லா வந்து பெரட்டி விடணுங்க. கோவக்காயை பார்த்திங்கன்னா எண்ணெயிலேயே வணக்கினா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த எண்ணெயிலேயே வணக்கியாச்சு. நல்லா அரைவேக்காடு வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கலாம். இந்த தக்காளியுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து இப்போ வணக்கி விட்டுருணுங்க. தக்காளி பேஸ்ட்டெல்லாம் ஊற்றிட்டு நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா வந்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து எண்ணெயிலேயே வணக்கணும். தக்காளி வந்து நம்ம பச்சையாக தான் போட்டிருக்கோம். அதனால் வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வணக்கினா தான் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நான் புளி பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் போடுறேன். ஏன்னா தக்காளி வந்து நம்ம வந்து அதிகமாக சேர்த்துருக்கனால புளி வந்து கம்மியாக போட்டால் போதும். இப்போ மூடி போட்டு நல்லா வந்து மூடி வச்சிடலாங்க. இப்போ குழம்பெல்லாம் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பெருங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். பெருங்காயம்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதுங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து குழம்பு வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் சுண்டி கோவக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.